நம்ம கோமதிய யார் யாரெல்லாம் வந்து வணங்குறாங்க தெரியுமா? படைப்பு தொழிலை செய்வதாக சொல்லப்படும் பிரம்மா, காத்தல் தொழிலை செய்வதாக சொல்லப்படும் விஷ்ணு, அழித்தல் தொழிலை செய்வதாக சொல்லப்படும் ருத்ரன், தேவலோக அதிபதியான இந்திரன் மற்றும் உள்ள அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் முதலிய அட்டதிக்பாலகர்கள் இவங்கெல்லாம் சங்கரங்கோயிலுக்கு வந்து ஸ்ரீ சங்கரலிங்க பெருமான் உடனுரை ஸ்ரீ கோமதி அம்பிகையை வணங்கித்தான் அவரவர் தொழிலை செய்யும் வரத்தையும் அதற்கான பலத்தையும் பெறுவாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்பார் மாணிக்கவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியில. அதாவது விஷ்ணு பிரம்மாலாம் நாம எப்பவாவது தானே வந்து வணங்க முடியுது. இந்த பூமியில் பிறந்தாதானே தினமும் நம்ம சாமியை வணங்கி நல்ல கதி அடையலாம். அதுக்கு இல்லாம இப்படி நாளை வீணே கழிக்கிறோமேன்னு நினைக்கிறாங்களா? நான்முகத்தான் திருநெடுமால் நல்லரனே இந்திரனே வான்முகத்து பிறரும் என்றும் வந்து நடி பணிகின்றார் நான் மிகுத்து நான் மலர்த்தாள் நம்பாமே தம்முயிரை ஊன் புகுத்தார் சாவாரி உலகுள்ளோர் கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. நாம யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. நான் சுயபுராணம் பாடுறதை விட்டுட்டு அம்மா கோமதி நீதான் எனக்கு எல்லான்னு சொல்லி வேண்டாதவங்க இந்த பிறவி நோயிலிருந்து எப்படி விடுபடுவாங்க? மறுபடி செத்து பிறந்து கஷ்டம்தான் படுவாங்க.